إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவருடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து வாழக்கூடிய பாவிகளுக்கும் காவிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்திலிருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடங்கள், கடைப்பிடியுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை முடிந்த வரைக்கும் எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலமும் இவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள் என்று விலகிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக விலகிக் கொள்வதன் மூலமும் அல்லாஹ்வை உள்ளும் புறமும் ஒன்றாக தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா இந்த உலகத்தில் வானம் பூமியை படைத்து அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இப்போது நாம் மழை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவர்களுக்கு நிறைய நிஅமத்துகளையும் வழங்கி இருக்கிறார். அப்படி மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உயிரினங்கள் அனைத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய ஒரு நிஅமத்தான் இந்த மழை என்று சொல்லக்கூடிய ஒரு நிஅமத்தாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ اللَّهَ لَغَفُورٌ رَحِيمٌ. நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை கணக்கிட்டு பார்க்க முயற்சிப்பவர்களாக இருந்தால் உங்களால் கணக்கெடுத்துக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அருட்கொடைகளை அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நமக்கு தந்திருப்பதாக கூறுகிறார். பொதுவாக நிஅமத்துகள்
நமக்கு விளங்குவதில்லை. ஒரு மனிதனுக்கு எப்போது அவனுடைய நியமத் புரிந்து கொள்ளப்படும் என்றால், எப்போது அவன் அதை அறிந்து கொள்வான் என்றால், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நியமத் அவனை விட்டு இல்லாமலாகின்ற போது மாத்திரம்தான். நாம் நோயாளி என்பதை அல்லது நாம் ஆரோக்கியமாக இருந்தோம் என்பதை நோய் வருகின்ற போதுதான் உணர்ந்து கொள்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கின்ற போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை. அதனால் நாம் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் இல்லை. எப்போது ஒரு நோய் வருகிறதோ, எப்போது உடம்பில் ஒரு கட்டி வந்து அந்த கட்டியை ஸ்கேன் பண்ண வேண்டுமாம் என்று சொல்லி அனுப்பி அது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு கேன்சர் கட்டி என்று ரிப்போர்ட் வந்ததற்கு பின்னால் தான் அவன் ஆரோக்கியத்தின் பெருமானத்தை உணர்கிறான், நோயை பற்றி அலட்டிக் கொள்கிறான், அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறான், அல்லாஹ்வுடைய நியமத்தை பற்றி உணர்ந்து கொள்கிறார். அதே போன்றுதான் இந்த மழை. மழை இல்லாமலாகி வறட்சி ஏற்படுகின்ற போது, தண்ணீர் இல்லாமல் மனிதர்கள் இறக்க ஆரம்பிக்கின்ற போது, நீருடைய பெருமதியையும் மழையினுடைய பெருமதியையும் மனிதன் உணர்ந்து கொள்கிறான். அதுவரைக்கும் உணர மாட்டார். இன்று 2022ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கீட்டின்படி இலங்கையில் 20% வீடுகளில் தான் அடிப்படை குடிநீர் வசதி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று நாங்கள் பார்த்தால் இந்தியாவின் பல பகுதிகளிலும் அல்லது யுத்தங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மக்கள் நீருக்காக கஷ்டப்படுகிறார்கள். அல்லது வறட்சியான பிரதேசங்களில், ஆப்பிரிக்கா போன்ற பிரதேசங்களில் வறட்சியில் மக்கள் வாடுகிறார்கள், மரணிக்கிறார்கள். ஆடு மாடுகள் குடித்துவிட்டு அவைகள் கழிக்கின்ற சிறுநீரை எடுத்து குடிக்கக்கூடிய நிலையில் மக்கள் வாழ்கிறார்கள். என்றால் நீர் கிடையாது, கஷ்டம். இருக்கின்ற நீரை குடித்து விட்டால் ஆடு மாடுகளுக்கு நீர் கிடையாது. ஆடு மாடுகளுக்கு நீர் இல்லை என்றால் அவைகள் இறந்து போய்விடும், பால் குடிக்க முடியாது. அதனால் இருக்கின்ற நீர்களை ஆடு மாடுகளுக்கு கொடுத்து விட்டு அதனுடைய சிறுநீரை எடுத்து குடிக்கக்கூடிய சில பகுதிகளை நாங்கள் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனில் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்கள் நீருக்காக போராடினார்கள். நீரை வெளியே போய் எடுக்க முடியாத ஒரு நிலை, நீர்நிலைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. ஏன் நமது பகுதிகளிலும் சுனாமி ஏற்பட்ட நேரத்தில் நீரெல்லாம் பழுதாகிவிட்டது, குடிப்பதற்கு நீர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்ட நிலை. நீர் இல்லாமல் மக்கள், சிறுவர்கள் குறிப்பாக மரணித்துக் கொண்டிருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அந்த நியமத்தை அல்லாஹ் நிறைய எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு 2 நாளைக்கு நீர் முழுமையாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனுடைய நிலை என்ன? தன்னுடைய காலை கடனை முடித்துக் கொண்டு, தன்னுடைய தேவையை முடித்துக் கொண்டு எப்படி சுத்தம் செய்வான்? குளிக்காமல் இருந்தால் அவனுடைய நிலை என்ன? ஆடைகள் கழுவ முடியாது, அவனுடைய நிலை எப்படி ஆகும்? மரணித்தால் குளிப்பாட்ட முடியாது, நிலை என்ன? உயிர் வாழ முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அன்பியா 30வது வசனத்தில், وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் நீரில் இருந்துதான் படைத்தான். நீர் இல்லாமல் வாழ முடியாது. மனிதர்கள் மாத்திரமல்ல, பயிர் பச்சைகள் கூட வாழ முடியாது, மிருகங்கள் வாழ முடியாது, பறவைகள் வாழ முடியாது, ஒரு உயிரினம் உலகத்தில் வாழ முடியாது. அப்ப உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் மனிதன் மாத்திரமல்ல,
இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் அங்கே நீர் இருக்க வேண்டும். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நீர். இந்த நீரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்திலிருந்து எங்களுக்கு தருகிறான். இந்த நீரை மனிதர்களிடத்தில் பொறுப்பு கொடுக்கவில்லை. மனிதனிடத்தில் பொறுப்பு கொடுத்து நீ விரும்பிய பகுதியில் மழையை பெய்யவை என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் நிறைய பகுதிகளில் மக்கள் நீர் இல்லாமல் மரணித்திருப்பார்கள். அதனால் மழையை இறக்குகின்ற பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً مُبَارَكًا, நாங்கள் தான் வானத்திலிருந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பரக்கத்தான இந்த நீரை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். இப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கணேத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், குல், நீங்கள் சொல்லுங்க. நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்க சொல்லுங்க பாப்போம். அரஐதும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா, நீங்க சொல்லுங்க, இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர், வானத்திலிருந்து நீரை தருகிறான், அந்த நீரை பூமியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்காக சேமித்து வைக்கிறான். இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா, அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த நீர் இருக்கிறதே, இந்த நீரை குறிப்பிட்ட தூரத்துக்கு இழுத்து கொண்டால், நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த மதுரமான நீர் இருக்கிறது, இந்த மாசற்ற நீர் இருக்கிறது, இந்த நீரை மேலே கொண்டு வந்து உங்களுக்கு பயன்படுத்த தருவதற்கு யாருக்கு முடியும் என்று கேட்கிறார். குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பாருங்கள், கடற்கரை ஓரத்துக்கும் இந்த ஊருக்கும் இடையில் உள்ள தூரம் மிகப்பெரிய தூரம் கிடையாது. கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஒரு 10 அடி தோன்றினால் நீர் வந்து விடுகிறது. சில நேரங்கள் கடுமையாக மழை பெய்தால் ஜனாசா கூட அடக்க முடியாமல் போய்விடுகிறது. 2 அடி 3 அடி தோன்றினால் மழை நீர் வந்து விடுகிறது. சாதாரணமாக இப்போது ஒரு 10 அடி 15 அடி தோன்றினால் நீர் வந்து விடுகிறது. ஆனால் இந்த பகுதியில் நீர் வர வேண்டும் என்றால் கடுமையாக தோண்ட வேண்டும். இன்னும் ஒரு 100 அடி, இன்னும் ஒரு 250 அடி, இன்னும் ஒரு 500 அடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீரை இழுத்து கொண்டால் உங்களுக்கு இந்த தண்ணியை மேலுக்கு கொண்டு வந்து தர யாருக்கு ஏலும்? அல்லாஹ் சவால் விடுகிறான், யாருக்கு ஏலும்? அப்ப உங்களுக்கு இந்த தண்ணியை கொண்டு வந்து தந்திருக்கிறது, மழையை தந்து ஆறுகளிலும் குளங்களிலும் தேக்கி வைத்து உங்களுக்கு பயன்படுத்த தருவது நாங்கள் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். சில பகுதிகளில் மழை பெய்கிறது, அதை பூமி இழுத்துக் கொள்ளாமல் நாங்கள் தான் அதை பாதுகாத்து வைக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு பயன்படுத்துவதற்காக, நீங்கள் குடிப்பதற்காக. அந்த இடத்திலும் நாங்கள் பூமிக்கு கட்டளையிட்டு பூமியை, அந்த மழையை, அந்த நீரை உள்ளே இழுத்துக்கொள் என்றதுக்கு கட்டளையிட்டு விட்டோம் என்றால் உங்களுக்கு அந்த தண்ணியை கொண்டு வந்து தருவது யார்? ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள், அவங்களால் முடியுமா என்று கேட்கிறார். இதை நாங்கள் சிந்திக்க மாட்டோம். கணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்னும் பாருங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்திலிருந்து எங்களுக்கு தண்ணீரை தருகிறான், மழையை தருகிறான். நாம் ஒரு பறவை வானத்தில் தான் பறந்து திரிகிறது, ஆனால் அதற்கு தேவையான நீரை அது பூமியில் தான் வந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். எமக்கு தேவையான நீரை நாம் பூமியிலிருந்து தான் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் பெய்கின்ற மழை, எங்களுக்கு தண்ணீர் தேவை. அதனால் பெய்யக்கூடிய மழையெல்லாம் பூமிக்குள்ளே போகாமல் மேலே நின்று விட்டால், ஏன்னா லேஸ் எடுக்கிறதுக்கு லேஸ், தண்ணீரை தோண்டி நாங்கள் எடுக்காமல் மேலே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கொள்வது எங்களுக்கு லேஸ். இன்னைக்கு நம்ம டெப்ல தண்ணி வருது, அது எங்கேயோ பெய்கிற மழையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமியை கட்டளையிட்டிருக்கிறா, நீ இழுத்துக்கொள்ளாத, நித்தாட்டு, ஏனடா இந்த ஊருக்கு தண்ணி வேணும்.
நமக்கு தண்ணி தேவைன்றதுனால எங்கேயோ ஒரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமியை இழுக்காமாக்கி இருக்கிறார். அப்ப எங்களுக்கு லேசா தண்ணி தேவைன்றதுனால பெய்கிற மழையெல்லாம் எங்க வீட்டுல அப்படியே தேங்கி நிக்கி. நமக்கு தண்ணி தேவை தானே, நம்மளால வாழ முடியும்? வாழ முடியாது. எப்படி 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 நடக்க போக வர ஒன்றுக்குமே ரோட்ல கொஞ்சம் தண்ணி நின்றாலே எங்களால பிரயாணம் செய்ய முடியாது. அப்ப பெய்கிற மழையெல்லாம் எங்க வீட்டுல எங்களோட தேவைக்காக நித்தாட்டி வச்சா அப்படி நித்தாட்டி வைக்கிறே இல்லை, நமக்கு தேவை இல்லை. அதே நேரம் பெய்கிற மழையெல்லாம் ஒரு 2 அடிக்கு அளவுக்கு தோண்டி எடுக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் லேஸ் 2 அடி தோண்டினா இன்னைக்கு தேவையான தண்ணி வரை நான் எடுத்து குடிச்சா சரி. இந்த அடிப்படையில வச்சிருந்தா வீடு கட்டலுமா, ஒரு ஜனாசா அடக்கலுமா? ஏல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவுக்கு இழுத்து வச்சா நாம வீடு கட்டலாம், ஜனாசா அடக்கலாம், பெரிய பில்டிங்கள் கட்டலாமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இடத்தை வச்சு போட்டு கீழே இழுத்து வச்சிருக்கிறான். அதை தாண்டி தோண்டி தேவையான இடத்துக்கு வச்சுக்கணும். எப்படி பிளான் பண்ணி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்திருக்கிறான். ஆனா மேலுக்கு தான் தண்ணி தேவை நம்மளுக்கு, ஆனா மேலுக்கு வைக்கல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மழையை தந்து இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, இனி அடுத்த வருஷம் தான் மழை பெய்யும். அப்ப மழையை தந்து அடுத்த வருஷம் வரையும் நாம அந்த மழையை பயன்படுத்துவதற்காக ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளை சேமிக்கிற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமிக்கு கீழே நமக்காக சேமித்து வைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய நேர்மை! அல்லாஹ் எவ்வளவு செஞ்சிருக்கிறான் நமக்கு. நீ தேவையான அளவுக்கு எடுத்துக்கண்டு வெளியே வச்சாலும் பிரச்சனை, 2 அடியில வச்சு அல்லது 1 அடியில வச்சு நீ தேவையான அளவுக்கு லேசா தோண்டி எடுத்துக்கண்டு வச்சா அதுவும் பிரச்சனை. அப்ப எங்க வச்சா நமக்கு பொருத்தமோ அங்க வச்சிருக்கிறான். எப்படி அல்லாஹ்? இந்த அல்லாஹ் என்ன கேட்கிறான்டா, மனிதான் இதை புரிந்து கொள், நான் தான் உனக்கு தந்திருக்கிறேன். இந்த தண்ணீரை நான் ஒரு 350 அடி கீழே இழுத்து கொண்டால் இந்த தண்ணீரை கொண்டாந்து யாருக்கு தர இயலும் என்று சவால் விடுகிறான் அல்லாஹ். பூமிக்குள்ள தண்ணீர் நமக்கு தேவையான தண்ணி அல்லாஹ் நமக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பூமியில இருக்கிற தண்ணி பூமிக்கு அல்லாஹ் கட்டளை இருக்கிறான், இந்த லெவல்ல நீ தண்ணியை வச்சுக்க. வானத்தை கட்டளை இருக்கிறான், நீ இந்த அளவுக்கு தான் தண்ணியை தரணும், இந்த அளவுக்கு தான் பூமிக்கு தண்ணி தேவை, இந்த ஏரியாவுக்கு தண்ணி தேவை, அந்த லிமிட்டுக்கு தான் மழை இறங்கிக்கிட்டு. பூமிக்கு கட்டளை வச்சுக்கிறான், அந்த நொப்புகளை எல்லாம் மூடி வச்சுக்காண்டு வெளியே தண்ணியை கொண்டாடாத. நாங்க தண்ணியை தோண்டி மடுவை தோண்டினோம்டா தண்ணி ஊறுதானே, இது ஊற்றுக்கண் என்று சொல்லுவாங்க. அது லிமிட்டா தான் தரும். நம்ம டெப்பை எந்த அளவுக்கு திறக்கிறோமோ அந்த அளவுக்கு தானே தண்ணி வருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் பூமியை தோண்டினா தண்ணி ஊறுறதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கான். அந்த லிமிட்டுக்கு தான் ஊறும், அந்த லிமிட்டுக்கு தான் வரும். அந்த லிமிட்டை தாண்டி ஓர வந்துச்சுன்னு சொன்னா உலகம் அடைஞ்சிடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அல்லாஹ் என்ன சொல்றான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பலை கட்டுறாங்க, தாவா செஞ்சு 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 பார்த்தா மொத்தம் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுவான், யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், தாவா செஞ்சுட்டேன், இந்த மக்கள் விளங்குறாங்கல்ல, உன்னை புரிஞ்சு கொள்றாங்கல்ல, அல்லாஹ்வை வணங்குறாங்கல்ல, உன்னை வணங்குறாங்கல்ல, சிலை வணக்கம் செய்கிறார்கள், இணை வைக்கிறார்கள், அவுலியாக்களை வணங்குகிறார்கள், உன்னிடத்தில் கேட்பதை எல்லாம் வேறு யாரிடத்திலே கேட்கிறார்கள், நான் தோத்து போன மாதிரி எனக்கு உணர்வு வருது, ஃபந்தசிர் எனக்கு உதவி செய், என்னை வெற்றியடைய செய் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர். ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமா, வானத்துடைய கதவுகளை எல்லாம் நாங்கள் திறந்து விட்டோம். இப்ப எப்படி ஒரு டேம, ஒரு குளத்தில் ஒரு டேம் கட்டி அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடாம அணை கட்டி வைத்திருக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தில் இருக்கக்கூடிய டேம்களை எல்லாம் திறந்து விட்டான். பிமாஇன் முன்ஹமிர், அது அடைமழையாக. ஒரு அணையை திறந்து விட்டால் எப்படி தண்ணி புரண்டோடுமோ அதே போன்று வானத்திலிருந்து நாங்கள் கதவை திறந்து விட்டோம். அது மிகப்பெரிய
அடைமழையாக பூமிக்கு தண்ணீரை தந்து கொண்டிருந்தது. பூமிக்கு சொன்ன பூமியில் இருக்கக்கூடிய ஊற்றுக்கண்களை எல்லாம் நாங்கள் வெடிக்க வைத்து விட்டோம். துறக்கல்ல டெப்ப திறந்த கணக்க வரும். டெப் வெடிச்சா வெடிச்சா கண்ட்ரோல் இல்லாம தண்ணி வரும். அல்லாஹ் சொல்றான், பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஊற்று கண்களை எல்லாம் நாங்கள் வெடிக்க செய்து விட்டோம். வானத்தில் இருந்து வந்த நீரும் பூமியிலே தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறோமே, அந்த தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பூமிக்கு கட்டளையிட்டோம். அந்த ஊற்றுக்கண்ணை எல்லாம் வெடிக்க வைத்து விட்டோம். அந்த ஊற்றுக்கண்கள் எல்லாம் வெடித்து பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே வருகிறது. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதையெல்லாம் மூடி வச்சிருக்கிறான், கணக்கான அளவுக்கு திறந்து வச்சிருக்கிறான். அந்த பூமியில் உள்ள ஊற்றுக்கண் வெடித்து விட்டது என்றால் பூமியிலிருந்து தண்ணீர் வர ஆரம்பித்து விடும். வெளியே இப்போது வராது, ஏனென்றால் அல்லாஹ் கொண்டோல வச்சிருக்கிறான் பூமியை. நாங்கள் வானத்துக்கு கதவை திறந்து விட்டோம். பூமிக்கு சொன்னோம், உன்னுடைய ஊற்றுக்கண்களை எல்லாம் வெடிக்கவை என்று. அது வெடித்தது. கீழிருந்தும் தண்ணீர் வந்தது, மேலிருந்தும் தண்ணீர் வந்தது. பல்தகல் மா, இரண்டு நீர்களும் சந்தித்தன. அல அம்ரின் கத் குதிர், நாங்கள் எந்த ஒரு அழிவை அந்த ஊர் மக்களுக்கு நியமித்து வைத்தோமோ, ஏற்பாடு செய்து வைத்தோமோ, அந்த அழிவு முடியும் வரை வானமும் தண்ணீரை அனுப்பி கொண்டிருந்தது, பூமியும் கீழே இருந்து தண்ணீர் அனுப்பி கொண்டிருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தந்தார். அதனால் தான் சில நேரம் மழைகள் எமக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். மழைகள் சில நேரம் எமக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். ஆனா அந்த ஆபத்தை நம்மளுக்கு எப்ப உணர்வோம்னு சொன்னா, மழை ஆரம்பிக்கக்குள் உணர மாட்டோம். வெள்ளம் வந்ததுக்கு பிறகுதான் நாம் உணர்வோம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக மிக ஹிக்மத்தான முறையில் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு என்ஜினியரிங் பிளான் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நீரை எமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். எனவே மழை பெய்தா அது சும்மா இல்ல. நாம நினைக்கிற மழை பெய்தல் இல்ல, நமக்கு அடுத்த வருஷத்துக்கு வரைக்கும் தேவையான தண்ணி அல்லாஹ் மேலுக்கு இருந்து அனுப்பி கீழுக்கு சேவ் பண்ணி வைக்கிறோம். நமக்கு என்ன நன்றி செலுத்திருக்கிறோம்? மழை பெய்யக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோமா? இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மழை பெய்யுது. மழை பெய்யறத பார்த்து சந்தோஷப்படுறோமா? சில நேரம் நம்ம தொழிலுக்கு அப்செட் இருந்து நாம ஏசுவோம். திரும்ப பிடிச்சிட்டு இந்த மழைன்னு சொல்லுவோம். திரும்ப பெய்யுதுன்னு சொல்லுவோம். கனகாட்டுப்படுவோம். சரி, உண்ட கனகாட்டுல எல்லாம் மழையை நித்தாடுறான்னு வச்சு அடுத்த வருஷம் வரை நான் குடிக்கிறதா எங்கிருந்து வாரு? நமக்காகத்தான் மழை பெய்யுது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு டெப்பில தண்ணி வருதுன்றதுனால, டெப்பில இருந்து டயங்ல இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அது வானத்துல இருந்து வந்த தண்ணி தான். எங்க ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு எங்க ஒரு இடத்துல இருந்து வருது. நம்மட பூமிக்குள்ள நமக்கு தண்ணீர். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் இறைச்சி வாங்கி, தண்ணி இல்லாட்டி இறைச்சி வாங்கணும். அதே எப்படி தண்ணி இல்லாட்டி இறைச்சி வாங்கலாம்? தண்ணி இருந்தா தான் அந்த மாடு உசிரோட இருக்கு. மாடு உசிரோட இருந்தா தான் நமக்கு இறைச்சி கிடைக்கும். இன்னைக்கு பிரியாணி ஆகியிருப்போம், அதுக்குள்ள மரக்கறி போட்டிருப்போம். மரக்கறி போஞ்சு வாரண்டாலும் நமக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லாட்டி அதையும் செத்துரும். அப்ப இறைச்சி வாங்குறண்டாலும் தண்ணி தான் வேணும், கோழி வாங்குறண்டாலும் தண்ணி தான் வேணும், மீன் வாங்குறண்டாலும் தண்ணி தான் வேணும், எல்லாத்துக்கும் தண்ணி தான் வேணும். அந்த தண்ணியைத்தான் இப்ப இந்த காலத்துல சந்திட்டிக்கிறாங்களா? எவ்வளவு நன்றி உள்ளவர்களா நாங்க இருக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மழை என்பது மிகப்பெரிய ஒரு நியமம். அந்த நியமத்துக்கு ஏற்ற அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன், மழை ஒரு மிகப்பெரிய நியமம். அடுத்த வருஷம் வரையும் நாம் உசிரோட இருக்கிறதுக்காக தண்ணியை தந்து அல்லாஹ் பூமியில நமக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். அவ்வளவுதான். நீ காசு சேவ் பண்ணலாட்டி கடன் வாங்கி காலத்தை ஓட்டிடலாம். காசு இல்லாட்டியும் பிச்சை எடுத்தாவது வாழ்க்கையை ஓட்டிடலாம்.
தண்ணியே அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினா யார்கிட்ட இருந்து தண்ணி எடுக்கிறது? இந்த மழை இல்ல, பூமியிலேயும் அல்லாஹ் தண்ணி இழுத்துட்டான். இங்கிருந்து வார தண்ணி தானே அங்க சேவ் பண்ணப்படுது. இங்க இருந்து தண்ணி வரலாட்டி கீழுக்கும் தண்ணி இல்லை. இப்ப யாருக்கிட்ட தண்ணி வாங்கி வாழ்க்கை கொண்டு வர? செத்துருவோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். இந்த ஒரு கன்செப்ட் விளங்கினா போதும். அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணியை தந்து பூமியில வச்சு, பூமிக்கு கீழே பொருத்தமான இடத்துல வச்சு அடுத்த வருஷம் வரையும் நாம யூஸ் பண்றதுக்கு அந்த தண்ணியை வச்சிருக்கிறோம் நமக்காக. இவ்வளவும் போதும். இந்த குத்துபாவில இவ்வளவும் விளங்கினா போதும். எத்தனை பேர் மழை பெஞ்சா ஓதுற துவா தெரியும்? மழை பெஞ்சா ஓதுறதுக்கு ஒரு துவா ரசூலுல்லாஹ் கட்டி தந்திக்கிறான். யாருக்கு தெரியும்? உங்களை நீங்களே கேட்டுப்பாரு. எனக்கு மழை பெஞ்சா ஓதுற துவா தெரியும். எனக்காகத்தான் நல்லா மழையை தரான். நான் இறைச்சி வாங்குறதுக்கு தான் மழை, நான் மரக்கறி வாங்குறது தான் மழை, நான் கோழி வாங்குறது தான் மழை, நான் அரிசி வேளாண்மை அரிசை கொண்டு வரையலுமா? வேளாண்மை இல்லாட்டி மாவை கொண்டு வரையலுமா? தண்ணி வராட்டி. அப்ப எல்லாத்தையும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மழை தான் அதுல பேசிக். மழை பெஞ்சா ஓதுற துவா எனக்கு தெரியும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. உங்கள்கிட்ட நீங்க கேட்டுப்பாரு. இதுல மழை பெஞ்சா ஓதுற துவா செஞ்சாக ஐயோ சத்தம் கண்டா எத்தனை பேர் வசதிக்கு ரெடி என்று நீங்க கேட்டுப்பாரு. மழை ஓவரா பெய்யுது, நிறைய பெய்யுது. சில நேரம் இது ஒரு ஆபத்தாக வரலாம். அந்த டைம்ல ஓதுறதுக்கு அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்று ஓதக்கூடிய அந்த சின்ன துவா எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ என்று ஓதக்கூடிய இந்த மழை பெஞ்ச ஓதுற துவா சின்ன துவா. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, 3 சொல்லிட்டார். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ எத்தனை பேருக்கு பாடம் இது சொல்றதுக்கு? முதல் மழை பெஞ்சு முட்டுடன் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கும், அடுத்த வருஷம் வரைக்கும் எங்களுக்கு தண்ணியை சேமித்து தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், முத்திர்னா பிஃபத்லில்லாஹ். எத்தனை பேருக்கு தெரியும்? இடிமின்னல் வந்தா ஓதுற துவா எத்தனை பேருக்கு தெரியும்? சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதிஹி. எத்தனை பேருக்கு தெரியும்? நாம யாருக்காவது உதவி செஞ்சுட்டு நம்மளை பார்த்துட்டு சிரிக்காட்டி, நம்மளை பார்த்து கணக்கெடுக்காம போனா நம்மளுக்கு என்ன நன்றி கட்டவன் பாருன்னு சொல்றோம். இவ்வளவு அனுபவிச்சு, இந்த மழையால இவ்வளவு அனுபவிக்கிறோம். எப்பதான் நாம் உணர போற நாம் அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவர்களாக மாறுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மழை என்பது மிகப்பெரிய ஒரு நியமத். நாம் உயிர் வாழ்றதுக்கு பேசிக் இந்த மழை தான். அதனால ரசூலுல்லாஹ் மழை வந்தா ஃபர்ஸ்டா மழை பெஞ்சா ரசூலுல்லாஹ் போய் நனைவாங்க, சேட்டை கலத்தி போட்டு போய் நனைவாங்க. பறக்க சந்தோஷம். ஏன் அடுத்த வருஷம் வரையும் ஆயுட்காலத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு நம்மளோட உயிர் இறங்குது, மேலுக்கு இருந்து நம்மளோட அரிசி இறங்குது, நம்மளோட கோழி வருகுது, நம்மளோட மாடு வருகுது. சந்தோஷம். சேட்டை கலத்திடுவாங்க. நேரடியா என் உடம்புல அந்த மழை படணும். அல்லாஹ்வோட பறக்கத்து வருகுது, செழிப்படைய போகுது பூமி. எவ்வளவு சந்தோஷம் நம்மளுக்கு. ஏன்னா அவங்க உணர்ந்தாங்க நம்மளோட உயிர் வருகிறது மேலுக்கு இருந்து, நம்மளோட வாழ்வின் ஜீவனோபாயம் மேலுக்கு இருந்து வருகிறது என்று உணர்ந்தாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. நம்மளுக்கு அந்த உணர்வு வரல. ஆனா இது இப்போ வரணும். மழை பெஞ்ச துவா ஓதணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம்னு சொன்னால் அது போதும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிந்தானி லா துரத்து துஆ. 2 டைம் இருக்கு. அந்த 2 டைம் கேட்கிற துவா மறுக்கப்படாது. ஒன்று பாங்கு சொல்லக்குள்ள கேட்கிற துவா, 2வது மழை பெய்யக்குள்ள கேட்கிறது. மழை பெய்யக்குள்ள துவா கேட்ட அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. எத்தனை பேர் மழை பெய்யக்குள்ள யா அல்லாஹ் மழை பெய்யுது, இந்த டைம்ல நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் துவா ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்டீங்க. நமக்கு தெரியும், ஒன்றுமே தெரியும் நமக்கு. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நன்றியுள்ள அடியார்களாக இந்த மழையில இவ்வளவு விஷயம் இருக்குதா? நம்மட உயிரே அங்கிருந்தான வருது, நம்மட வாழ்க்கையே அங்கிருந்தான இறங்குது என்றத புரிஞ்சு கொண்டோம்டா நம்மளுக்கான
தண்ணீரை அல்லாஹ் மேலுக்கு இருந்து வந்து கீழுக்கு எவ்வளவு சேமிக்கணுமோ அவ்வளவு சேமித்து வச்சிருக்கிறோம், தேவையான டைம்ல எடுத்து பயன்படுத்திக் கொள்றதுக்கு என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய நியமத்தை புரிந்து கொண்ட மக்களாக மனைவரை மாற்றுவாங்க. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மழை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மழை ஒரு நாளும் இதுக்கு பிறகு திரும்ப பிடிச்சிட்டு மழை சொன்னா இவனை விட ஒரு நன்றி கட்ட மனுஷன் உலகத்தில் இருக்கான். நல்லா நமக்காகத்தாரா, நம்ம உயிர் வாழ்றதுக்காக, நம்ம கோழி வாங்குறதுக்கு, இறைச்சி வாங்குறதுக்கு, மரக்கறி வாங்குறதுக்கும், அரிசி வாங்குறதுக்கும், எல்லாத்துக்கும் எந்த பொருளை வாங்கினாலும் அது தண்ணியோட தான் மதப்படும். இதுக்கு பிறகும் யாராவது மழை பெய்யுற டைம்ல என்ன மழை இது, இந்த மழையாலான் இப்படி ஆயிட்டு என்று நாம சொல்லுவோமா இருந்தா நம்ம நன்றி கட்ட ஜென்மம் என்றதை நாங்க புரிஞ்சு கொண்டா சரி. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மழை காலத்தில் சில மனிதர்கள் அநாகரிகமாக நடந்து கொள்றதை நாம் பார்க்கணும். இதுல குறிப்பா சொல்றதாக இருந்தா, மழை பெஞ்சு மழை விட்டுரும், ஆனா சில ஊடுகள்ல உள்ள அந்த கூரை தண்ணீர் 2 மணிக்கு அளவுக்கு விழுந்துக்கின்றோம். 2 மாடியில ஊடு கட்டிருப்பாரு, 3 மாடியில ஊடு கட்டிருப்பாரு, அதுல ஒரு குழாயம் வச்சிருக்காரு. ஏன்னா மேல உள்ள பெல்கனியில வாராத தண்ணி வாரதுக்காக இந்த குழாயை கொண்டு சரியா நடு ரோட்ல இருக்கிறது, இல்லாட்டி ரோட்ல காவாசில இருக்கு. மழை விட்டுரும், ஆனா மணித்தேல கணக்குல அந்த பல்கனியில பெய்கிற தேங்கி இருக்கிற தண்ணி வந்து அது விழுந்துட்டு ஏறி அதுல போற வார எல்லாருக்கும் அதை தெரிச்சுட்டு. சில நேரம் மழைக்குள்ள சில மனுஷர்கள் போவாங்க, காலை வசதி பிடிச்சிட்டு போவாங்க, தண்ணி பிரச்சனை. ஆனா அந்த இடத்துல போகல, அந்த தண்ணி வரையா தெரிக்கும். இந்த மனுஷன் லானட் செஞ்சுட்டு போவார். என்னடா செஞ்சுட்டு இருக்கவே, பெரிய ஊட்ட கட்டி போட்டு ஒரு குழாய் ஒரு எல்போ போட்டு கீழே வரைக்கும் தண்ணியை ரோட்ல விடுவானு, இல்லாட்டி எங்கேயாவது விடுறான தண்ணியோட சேர்த்து பெய்திருங்க. மேலுக்கு இருந்து உழுறதால அது சரியான டிஸ்டர்ப். ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போவாங்க, வெள்ளோடு போட்டு அந்த தண்ணி தெரிச்சு ஏறிக்கு. ஜும்மாக்கு வருவாங்க மனுஷன், வெள்ளோடு போட்டு அது தெரிச்சு ஏறிக்கும். புது உடுப்பு போட்டுப்பா, புது உடுப்பு இல்ல ஊத்தொடுப்பு போட்டு போனா கூட எப்படி நம்ம தண்ணியை நம்மளால இன்னொருத்தர மனசு எப்படி நோவாகுது. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம்டா யாருன்னு கேட்டா, இப்ப நான் முஸ்லிம் என்ன சொல்லணும்டா, எந்த கையாலேயோ எந்த நாவாலேயோ இன்னொரு மனுஷன் பாதிப்படைய கூடாது, என்ற வார்த்தையால இன்னொருத்தன் நோக கூடாது. அப்படி நொந்தா நான் முஸ்லிம் இல்லை. எந்த செயல்பாடுகளால் இன்னொரு மனுஷன் நொந்து போக கூடாது, என்னடா இவன் செய்யற வேலை நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா நான் முஸ்லிம் இல்லை. இந்த தண்ணிக்குள்ளாய ரோட்டில வச்சு அந்த தண்ணி மேலுக்கு இருந்து உழுவுற நேரத்துல போற மனுஷங்களை என்ன செஞ்சுட்டு போவான், ஏசிட்டு போவோம். இந்த பதுவா பலிக்கும். இது அநியாயம். மறுமை நாளிலுக்கும் இதுக்கு அவன் பதில் சொல்லணும். அந்த த்ரோட்டால போக்குல யாரெல்லாம் மனசு நொந்துக்கு போனானோ இவனுக்கெல்லாம் நாளை மறுமையில இந்த ஊட்ட கட்டி மேல இது குழாய் வச்சானே இவன் பதில் சொல்லித்தரான். அவ்வளவு கோடிக்கணக்கான காசை கொடுத்து ஊட்ட கட்டி ஒரு எல்போ போட்டு 2 பட்டையை போட்டு கீழே தண்ணி இறங்கிடலாம். இது ஒரு அநாகரிகமான, ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தமில்லாத, மழை காலத்தில் நிறைய மனிதர்கள் சங்கடப்பட்டுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். எனவே யாருடையாவது வீட்டுல இந்த மாதிரி குழாய் வச்சிருந்தா இன்றைக்கே போய் ஒரு இல்லாட்டி நாளைக்கே இன்றைய கடை திறக்காட்டியும் நாளைக்கே கடையில போய் எல்போ போட்டு எடுத்து கீழே ரோட்ல விடுங்க, மனுஷன் நிம்மதியா போறது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்களோட கூரை தண்ணி ஓட்டில இருந்து அடுத்த வீட்டுலாம் விழுகும், அல்லது பீலியை போட்டு வச்சிருப்பாங்க அடுத்த வீட்டுல தண்ணி போறதுக்கு. இதெல்லாம் ஹராம், அநியாயம். சிலாக்கள் ஒண்ணும் பேச மாட்டாங்க, இவன் ஒண்ணு கதைக்கிறான்னு சொல்லி விடுவாங்க, ஆனா மனசு நோவுவாங்க. அவன் அப்படி மனசு நோந்தா இவன் முஸ்லீம் கிடையாது. இதுக்கு மறுமையில் இதுக்கு தண்டனை இருக்கு. சீரியஸான விஷயம், ஜோக்கான விஷயம் இல்லை, நோமலான விஷயம் கூட இல்லை. நம்மட வீட்டு தண்ணியை வெட்டுறது அடுத்தவன் வீட்டுக்குள்ளால போறது, அடுத்தவன் வீட்டுக்குள்ளாலதான் போய் அந்த தண்ணியை ஓடணும்டா அடுத்த வீட்டுக்காரனே நம்ம கேட்கணும், இதால வெட்டி விட்டுட்டா அந்த தண்ணி இதுக்குள்ளால ஓடுறதுக்கு சரி பிரச்சனை இல்லை, வெட்டிடுங்க, அதை வெட்டிவிடும், இல்லாட்டி அப்படியே ஓட்ட முடியாது. தண்ணியிலேயே எவ்வளவு சண்டை, அல்லாஹ்வுடைய அருள் வரங்குது, அதுல நாம சண்டை பிடிச்சிட்டீங்க.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மழை காலத்தில் அடுத்தவனுக்கு தொந்தரவாக, அடுத்தவனுக்கு அநியாயமாக, அடுத்தவன் சங்கடப்படக்கூடிய அளவுக்கு நாம நடந்த கூடாது. நம்மளால ஒரு நம்ம செயலாளர் ஒருத்தம் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்தவர்களுடைய மனோநிலைகளை புரிந்து நம்மால் இன்னொருவன் பாதிக்கப்படக்கூடிய மனசு நொந்துவிடக் கூடாது என்ற உணர்வோடு இந்த மழை காலத்தில் இப்படியான மனசு நோக்கக்கூடிய வேலைகளை செய்யாமல், பொதுமக்களுக்கு பாதசாரிகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் மிக வன்மையாக கண்டித்த விஷயம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறான நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த நிஅமத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.